வெல்கம் பேக் டு டிஜே vlogs. இந்த வீடியோ வந்து எப்படி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ரமலான் சீரீஸில் இன்றைக்கி நாள் 18வது நோன்பு. இன்றைக்கி சகருக்கு எங்கள் அம்மா என்ன செஞ்சு வச்சுருக்காங்கன்னு பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் அதை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே ஒரு பெல் ஐக்கான் வரும், அதை ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் செட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற வீடியோலாம் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இன்றைக்கி என்ன இருக்குன்னு பார்த்துடலாமா? இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஆரம்பிப்போம், அதனால எப்படி வச்சுருக்கேன். சாப்பாடுக்கு கீரை குழம்பு, சோயா சங்க்ஸ் கிரேவி, உருளைக்கிழங்கு பொரியல், தயிர், ஊறுகாய். நம்ம எங்கே உப்பு டப்பா, நம்ம உப்பு பூஸ்ட் டப்பா உப்பு. ஓகேவா, போய் சாப்பிட்லாமா? போய் சாப்பிட்லாம். ஓகே கைஸ், நம்ம சாப்பிட உட்காந்துச்சு. லைட்டிங்லாம் உங்களுக்கு எப்படி இருக்குது? லைட்டிங் செட் பண்ணி கரெக்டாக இருக்கா? கேமரா ஆங்கிள்லாம் கரெக்டாக இருக்கா? கரெக்டாக இருக்குல்ல எல்லாமே? சாப்பிடாத இருக்குன்னு டைம் சொல்லிடலாம். டைம் பார்த்திங்கன்னா 3:54. சரிதா? 3:54 டைமு. வாங்க சாப்பிட்லாம். முடிஞ்சால் சத்தமாக பேச ட்ரை பண்ணுறேன். வெயில் அதிகமாக இருக்கிறதுனால ஃபேன் ஆஃப் பண்ணியிருக்கேன்னா வேர்த்துக்கிட்டே இருக்குது, கண்டுக்காதீங்க. சரி, நைட் நேரத்துக்கு இப்படி இருக்குது. கீரை குழம்பு ஓகேவா? உடம்புக்கு ரொம்ப நல்லது. நீங்கள் உடம்புக்கு ரொம்ப நல்லது, அது நம்ம சாப்பிட்டு ஆகணும். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கவனிக்கக்கூடாது. உடம்புக்கு நல்லதுன்னா மருந்துன்னு நினச்சி சாப்பிட்றோம், அவ்வளோதான். நம்ம ஃபேவரட் சோயா சங்க்ஸ். இது ஒரு சிலருக்கு பிடிக்கும், ஒரு சிலருக்கு பிடிக்காது. எனக்கு இது பிடிக்கும். இது சாப்பிட ஒரு கறி சாப்பிட்ற மாதிரி, ஒரு மட்டன் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்தே பிடிக்கும். 65லாம் செய்வாங்க. 65லாம் சூப்பராக இருக்கும் இன்னும். ஆனால் இப்போ சாப்பிட முடியாது, ஏன்னா 65 இப்போ சாப்பிடக்கூடாது. டயட் பண்ணால எண்ணெய் சேர்த்தக்கூடாதுங்களா, அதனால். பிஸ்மில்லா. ரமலான் ஏன் அவ்வளோ சீக்கிரம் போகுதுன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது, ஒன்றும் புரிய மாட்டேங்குது. உங்களுக்கு அப்படி இருக்கான்னு தெரில. இந்த வருஷம் ரமலான் ஆரம்பிச்சதும் தெரியல, முடியவே தெரியலங்கிற மாதிரி சரியான ஃபஸ்ட்டு. அதுக்குள்ளே நம்ம 18வது நோம்பில் இருக்கோம். ஆனால் வீடியோஸ்லாம் பார்க்கும்போது 18 வீடியோ போட்டோமா, நம்ம 18 இஷ்டமாங்கிற மாதிரி இருக்குது. அப்போ தான் தெரியுது சடசடன்னு போகுது நாள், ரொம்ப வேகமாக போகுது நாள். இந்த வருஷம் யாரை கேட்டால் அதான் சொல்கிறாங்க. என் சொந்தக்காரங்களாக இருந்தாலும் சரி, இல்லை இன்ஸ்டாகிராம்லேயே போய் பாருங்கள், இன்ஸ்டாகிராமில் இருந்தீங்கன்னா போய் பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். எல்லாருமே அதை பற்றி தான் பேசுகிறாங்க. நோம்பதுக்குள்ள முடிஞ்சிருச்சா அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. இந்த வருஷம் ரமலான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு. எப்படின்னே தெரியல, ஒரு மேஜிக் மாதிரி இருக்குது. நீங்கள் இன்ஸ்டாகிராமில் இருந்தீங்கன்னா என்னோடய ஐடியா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமே எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் எதுவும் கண்டென்ட் போட மாட்டேன், ஃபோட்டோ இமேஜ் இப்படி போயிடும், என்ன செக் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் சாப்பாடு தயிரோட ஃபினிஷ் பண்ணிடலாம். மறந்துட்டேன், உருளைக்கிழங்கு பொரியல் இருக்குது. சோயா சங்க்ஸ் இருந்தால் போதும், எல்லாத்தையும் மறந்துடுவேன். உருளைக்கிழங்கு பொரியல் யூஸ் பண்ணிவிடுமா? கொஞ்சம் காரமாக இருக்கணும். சோயா சங்க்ஸ் வச்சு சாப்பிடுவோம். தயிர் போட்டலாம். ஒரே ஃப்ளிப்பில் வந்துடுச்சு இன்னைக்கு. குப்பை இல்லாத பண்டம் குப்பைக்குன்னு இருக்காங்க பெரியவங்க. ரொம்ப போட்டாலும் குப்பைக்கு தான் அதிகமாக. லைட்டாக மொக்காச்சோ வைக்கணும். போகிற பார்க்க பார்த்தா நம்ம குழம்பு எதுவும் சாப்பிட முடியாதுன்னு நீங்கள். வெயில் அப்படி இது வெயில் ஸ்டார்ட்டே ஆகலை இத்தனைக்கும். உங்கள் ஊரில் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டை கொஞ்சம் போட்டு விடுங்க. கொஞ்சம் கிரேவி போட்டுக்கலாம். பர்ஃபெக்டாக இருக்கு. ஃப்ரையருக்கு நல்ல காம்பினேஷன். அதே மாதிரி ஆகிட்டே போது சாப்பிடுவோம். ஓகே கைஸ், நம்ம சாப்பிட்டாச்சு. மணி பார்த்தீங்கன்னா 4:15 4:14 ஆச்சு. சாப்பிட்டாச்சு, சூப்பராக இருந்துச்சு. இன்றைக்கி என்ன சாப்பிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கீரை குழம்பு, சாப்பாடு, இது சாப்பிட்டோம். சோயா பீன்ஸில் கிரேவி செஞ்சுருந்தாங்க, சோயா சங்க்ஸில் கிரேவி. அது நல்லா இருந்துச்சு, சாப்பிட்டோம். சாப்பாடு சூப்பராக இருந்துச்சு, அடிச்சு வேறு லெவலில் நிறுத்தியாச்சு. தயிர் இருந்துச்சு, தயிர் தான் பெஸ்ட்டு. சாப்பிட்டாச்சு. இதுக்கப்புறம் வந்து இஃப்தார் வீடியோ வரும், அதாவது நோன்பு திறக்கிற வீடியோ வரும். அந்த வீடியோ பார்த்துட்டு லைக்கு, ஷேரு, கமெண்ட்டு, சப்ஸ்கிரைபு எல்லாமே பண்ணிடுங்க.
கூடிய சீக்கிரமே நம்ம 3K சப்ஸ்கிரைப் வந்து ரீச் பண்ண போகிறோம். அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. ஒரு 200 300 சப்ஸ்கிரைப் தான் சம்திங் அந்த மாதிரி இருக்குது. சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதமே வந்து நம்ம 2 தடவையா ஆமாம் நம்ம 2 தடவை வந்து 1000 சப்ஸ்கிரைபுக்கு மேலே ரீச் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு வந்து 2000, இப்போ 3000 ரீச் பண்ண போகிறோம். இந்த ரமலான் முடியறதுக்குள்ள ஏதாவது ஒன்று சிறப்பாக ஒன்று கிடைக்கும்னு சொல்லிட்டு அதாட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டே இருப்பேன். நான் தான் கேமரா ஆன்னா பேசிக்கிட்டே இருப்பேன். அடுத்து வந்து நம்ம நோன்பு திறக்கிற பண்ணலாம். பாய் 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 பாய். ஹாய் கைஸ், நோம்பு திறக்க டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்ம மணி பார்த்தீங்கன்னா 6:24. ஏன் இப்படி பேசிகிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா மைக்கில் சார்ஜ் இல்லை, அதனால தான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். நம்ம துவா செஞ்சுக்கலாம். ஓகே, டைம் பார்த்தீங்கன்னா 6:31. இன்னும் 2 நிமிஷம் இருக்குது நோம்பு திறக்க. நான் மைக்கில் சார்ஜ் போட மறந்துட்டேன், அதனால் நோம்பு திறக்க டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நோம்பு திறக்கலாம். வீடியோவில் நிறைய பேசினேன் கைஸ், இப்படி ஆயிடுச்சு. சரி, இன்றைக்கி என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துலாமா? இன்றைக்கி நிறையா வச்சுருக்காங்க. இன்றைக்கி சமோசா இருக்குது, உருளைக்கிழங்கு போண்டா இருக்குது, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி இருக்குது, தயிர் வடை இருக்குது, தர்பூசணி இருக்குது, நோம்பு கஞ்சி இருக்குது, அப்புறம் வந்து ரோஸ் மில்க் இருக்குது. ரோஸ் மில்க் நம்ம ட்ரை பண்ணி பார்த்துருவோம். ரோஸ் மில்க் இன்றைக்கி தர்பூசணிலாம் போட்டு சூப்பராக செஞ்சுருக்காங்க, நல்லாயிருக்கு. நோம்பு கஞ்சி எப்பயும் போல் ட்ரை பண்ணிக்கலாம். நோம்பு கஞ்சி ஓகே, இன்றைக்கி நல்லாயிருக்கு. அப்புறம் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னால் வடை இருக்கிறது, அதாவது சிக்கன் சமோசா இருக்குது. சிக்கன் சமோசா, சிக்கன் பப்ஸ் சாப்பிட்லாமா? டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குது, சூப்பராக இருக்குது. நிறைய ஐட்டங்கள் இருக்குது, ஆனால் என்னால் இப்போ வாய்ஸ் ஓவர் தான் கொடுக்க முடியுது. வீடியோவில் நிறையா பேசினேன். தர்பூசணி சாப்பிட்லாம், நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. இன்றைக்கி வீட்டில் செஞ்சது பார்த்திங்கன்னா மரவள்ளி கிழங்குல வந்து இந்த மாதிரி தாளித்து கொடுத்தாங்க, ஒரு ஃப்ரை மாதிரி. இது சாப்பிட்லாம், சூப்பராக இருக்குது. என் அம்மா எனக்கு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்துட்டே இருக்காங்க. இன்றைக்கி மரவள்ளி கிழங்கு. அப்புறம் தயிர் வடை, இது வந்து கடையிலேருந்து வாங்கினது. இது எப்படின்னு பார்த்துடலாம். தயிர் வடை சூப்பராக இருக்குது. தயிர் வடை நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. அது 2வது பைட் போயிட்டேன். அப்புறம் ரோஸ் மில்க் குடிச்சிருக்கோம், சூப்பராக இருக்குது. ஓகே, நம்ம வீடியோஸ் வந்து நம்ம ரெகுலராக பார்த்துட்டே வரீங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு இன்றைக்கி மைக்கு பிரச்சனை ஆகிவிட்டது. அதான் நம்ம எப்பயும் உட்கார்ற மாதிரி இல்லாமல் கேமரா ஆங்கிளில் கொஞ்சம் மாறின மாதிரி இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. மைக்கில் சார்ஜ் போடாமல் பண்ணது தான் என் பெரிய தப்பாகி போச்சு. நேற்று சார்ஜ் போட்டு வச்சு தான் தூங்கினேன், ஆனால் சார்ஜ் ஏறலை, என்னென்னு தெரில. நம்ம வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் காய்ஸ்.